நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லா நிலைகள்லையுமே இருக்கு. அந்த கஷ்டங்கள்ல நாம துவண்டு போறோம், தோத்து போயிடுறோம். நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்திச்சு ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும் போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை காட்டும் போது மாறி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனா ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறுறாரு. சினிமாவுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு மூலையிலிருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. தானுசாருக்கு இருக்கு, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்கு, ரஞ்சித்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, இங்க இருக்கிற சூரிக்கு இருக்கு. ஆனா எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போது வேற வேற ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது தான் இதுல மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் நினைச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா. நான் கேட்டேன், டே இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறியே, ஓகேவாடா, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அவன் என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான். பட் ஆனால் அவனுக்கு அதை எடுத்து காட்டுறதில்ல, எடுத்து பார்க்கறதில்ல, அதை மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேட்கை இருக்குது. அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன், அவனோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நான் பார்க்குறேன். அவன் நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான். ஆக்சுவலி என் படத்துல நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா, இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா, வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லா நிலைகள்லையுமே இருக்கு. அந்த கஷ்டங்கள்ல நாம துவண்டு போறோம், தோத்து போயிடுறோம். நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்திச்சு ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும் போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை காட்டும் போது மாறி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனா ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறுறாரு. சினிமாவுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு மூலையிலிருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. தானுசாருக்கு இருக்கு, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்கு, ரஞ்சித்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, இங்க இருக்கிற சூரிக்கு இருக்கு. ஆனா எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போது வேற வேற ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது தான் இதுல மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் நினைச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா. நான் கேட்டேன், டே இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறியே, ஓகேவாடா, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அவன் என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான். பட் ஆனால் அவனுக்கு அதை எடுத்து காட்டுறதில்ல, எடுத்து பார்க்கறதில்ல, அதை மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேட்கை இருக்குது. அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன், அவனோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நான் பார்க்குறேன். அவன் நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான். ஆக்சுவலி என் படத்துல நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா, இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா, வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா.